हरे कृष्ण। राज्ञो हि परमो धर्म स्वधर्मस्थानुपालनम शाश्वतो अन्यम यथाशास्त्रम ஆபதி உட்பாதம் யஹா. இந்த ஸ்லோகத்தில் 3 முக்கியமான வார்த்தைங்க இருக்குது. ஒன்று ராஜா, இன்னொன்று அடுத்தது பரமதர்மா, மூணாவது வந்துட்டு ஸ்வதர்மா. எல்லாமே பாகவதத்தில் பகவத்கீதை எல்லா வேர்ட்ஸு எல்லா எழுத்து எல்லா சென்டென்ஸ் இம்பார்ட்டண்ட்டு. இந்த ஸ்லோகத்தில் இந்த 3 நான் எடுத்திருக்கிறேன். ராஜ்னா, ஒரு ராஜனோட டியூட்டி என்ன, அது இந்த ஸ்லோகத்தை அது முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. பரமதர்மானா ஒரு சாஸ்திரத்தில் பகவத்கீதையில் கிருஷ்ணன் என்ன சொல்லியிருக்காரு, 4வது அத்தியாயம் 13வது ஸ்லோகத்தில் சாதுர்பயம் மகாசிஷ்டம் குணகர்மா, 4 வர்ணம் 4 ஆசிரமம் கொடுத்துருக்காரு. ஒரு வர்ணத்துக்கு ஒரு ஆசிரமத்துக்கு நம்ம அது என்ன டியூட்டி கொடுத்துருக்காரோ கிருஷ்ணர், அது ஃபாலோ பண்ணால் நம்ம பெருமாள் அடையலாமா. இது 4வது அத்தியாயத்தில் கிருஷ்ணன் சொல்லியிருக்காரு. இது டீட்டெயில்ஸு 18 சாப்டரில் 18, 42, 43, 44 இந்த 4 ஸ்லோகத்தில் 43, 42, 42 பிராமணோட குவாலிட்டிஸ் என்ன, 43 க்ஷத்ரியாஸோட குவாலிட்டிஸ், 44 வைஷ்யாஸ் சூத்ராஸோட குவாலிட்டிஸ், அவங்களோட குணம் அதோட கர்மங்க. 45 கிருஷ்ணன் சொல்கிறாரு ஸ்வே கர்மணி சம்சித்தி நரதேலபா. ஆனால் அந்தந்த குண கால கர்மத்தில் யார் இருக்காங்களோ அது ஃபாலோ பண்ணால் பெருமாள் அடையலாமா. சம்சித்தி லபத்தே நரஹா, நான் ஹையஸ்ட் பர்ஃபெக்ஷன் ஜனங்க என்ன அடையலாமோ அது மனுஷ ஜென்மத்தில் அவங்கவுங்க குண கால கர்மத்தில் என்ன இருக்காங்களோ அவங்கவுங்க எடுக்க இடத்துலே பண்ணலாம். அதான் பிரம்மர் கூட 10வது காண்டத்தில் சொல்கிறாரு ஸ்தானே ஸ்திதிகதா பண்ணுவான். இது வந்துட்டு பிரம்மவிமோலத்தில் பிரம்மர் கிருஷ்ணர் சொல்கிறாரு, யார் யார் எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்காரோ, அவங்க கிரகஸ்தா இருக்கலாம், பிரம்மச்சாரி இருக்கலாம், வானப்பிரஸ்தா இருக்கலாம், சன்னியாசி இருக்கலாம், பிராமணா இருக்கலாம், க்ஷத்ரியா வைஷ்யா சூத்ரா, யார் எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு இருக்கிற டியூட்டிஸ். அந்த டியூட்டிஸ் எப்படி தெரியும்னா, நம்மளுக்கு இப்போ நம்ம இருக்கிறது கலியுகத்தில். இப்போ யார் ப்ராப்பர் பிராமணான்னு தெரியாது, யார் க்ஷத்ரியான்னு தெரியாது, யார் சூத்ரான்னு தெரியாது, யார் வைஷ்யான்னு தெரியாது. ஏன்னா கலியுகத்தில் எல்லாமே தலைக்கீழ நிற்கிது. இப்போது இந்த சுச்சுவேஷன் நம்ம எப்படி நம்ம தர்மத்தை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ரைட்? அதனால் பிரபுபாத ஒரு சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணார். என்னென்னா தெய்வீ வர்ணாசிரம சிஸ்டம். ஆக்சுவலி பிரபுபாத் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருந்தார், பட் அதோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் பிரபுபாத் டிசிபிள்ஸ் அந்த டைம் கொடுத்துருக்காங்க. தெய்வீ வர்ணாசிரம சிஸ்டம்னா நம்ம இப்போ கலியுகத்தில் எந்த சுச்சுவேஷனில் இருக்கோமோ அந்தந்த சுச்சுவேஷனில் நம்ம இருந்துக்கிட்டு பெருமாளை சேவிக்கணும். அதுதான் மனுஷனோட ஒரு முக்கியமான குறிக்கோள். இதுக்கு இப்போ இந்த இதில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பரீட்சித் மகாராஜோட சுச்சுவேஷன் இருக்குது. அவரோட டியூட்டி என்னன்னா அவரோட மக்களை காப்பாற்றணும். அது ஒண்டி காப்பாற்றுறது அது ஒரே டியூட்டி இல்லை. இன்னொரு டியூட்டி என்னென்னா, யாரெல்லாம் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் யார் அந்த ராஜன் இதில் இருக்காங்களோ, கிங்டமில் இருக்காங்களோ, அவங்க யார் ஃபாலோ பண்ணுறலையோ, யார் அது விருத்தமாக இருக்காங்களோ அது சரிப்படுத்துறது. இது க்ஷத்திரியோட டியூட்டி, ராஜனோட டியூட்டி. அது இந்த ராஜன்களுக்கு இங்கே ராஜா மந்திரி இவங்களுக்கெல்லாம் எங்கேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கிடைக்கும்னா பிராமணாஸ் வைஷ்ணவாஸ்லேருந்து. ஏன்னா சாஸ்திரத்தில் கிருஷ்ணர் சொல்கிறார், பாகவதத்தை பிராமணாஸ் ஆர் கம்பேர் டு ஹெட். அவங்க தலைக்கு நான் இன்டெலிஜென்ஸ். பிராமணாஸ் இன்டெலிஜென்ஸ் கிளாஸ் ஆஃப் பீப்புள். க்ஷத்ரியாஸ் அவங்க ஷோல்டர்ஸ், அவங்க பாகவத்தில் ரெப்ரசன்ட் பண்ணுறது. அவங்க காப்பாற்றுறதுக்கு, மக்களை காப்பாற்றுறதுக்கு. வைஷ்யாஸ் சூத்ராஸ். வைஷ்யாஸ் மர்கன்டைன் ஃபேமிலி, பிஸ்னஸ், அக்ரிகல்ச்சர், கோராக்ஷா. இது சூத்ராஸ் சூத்ராஸ் கூட அவங்களுக்கு கூட ஒரு இடம் இருக்குது. என்னென்னா அவங்களுக்கு அந்த சுயம் புத்தி இருக்காது. அதனால் அவங்கள என்ன பண்ணணும்னா இந்த 3 கிளாஸையும் ஃபாலோ பண்ணணும். க்ஷத்ரியாஸு பிராமணாஸை ஃபாலோ பண்ணுவாங்க. பிராமணாஸுக்கு என்ன இந்த நாலேஜ் எங்கே இருக்குதுன்னா, அவங்க எப்போவுமே வேத பாடத்தில் இருப்பாங்க. அவங்க குருக்கிட்டேருந்து கற்றுக்குவாங்க. அந்த பரம்பரை அப்படியே வந்துட்டு பிராமணாஸ் குரு சிஷ்ய பரம்பரை நம்ம என்ன சொல்கிறோமோ. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுவோம், க்ஷத்ரியாஸு வைஷ்யாஸு சூத்ராஸுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. க்ஷத்ரிகா அவங்களுக்கு என்னென்ன டியூட்டி இருக்குதோ அது பிராமணாஸ் வைஷ்ணவாஸ் டைம் டு டைம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த சூத்ராஸ் எப்படின்னா அவங்களுக்கு அந்த சுய புத்தி இருக்காது. ஏன்னா அவங்களோட இன்டெலிஜென்ஸ் அவ்வளோ டெவலப்டுக்கு ஏரியாது. அதனால் என்ன பண்ணாங்கன்னா அவங்க எப்போவுமே ஃபாலோ பண்ணணும். எப்படின்னா அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணுற ஆட்டிடியூட். ஏன்னா சூத்ராஸ் ஆர் மென்ட் டு டூ சர்வீஸ். அந்த சர்வீஸ் யாருக்குன்னா இந்த பிராமணாஸ், க்ஷத்ரியா, வைஷ்யாஸ்க்கு. அதுலேயே அவங்க பெருமாள் அடியிலாமா. அதனால கிருஷ்ணன் சொல்கிறார் ஸ்வே கர்மணி சம்சித்தி. ஸ்வே கர்மணி அவங்களுக்கு கொடுத்துருக்க டியூட்டி அவங்க பண்ண அவங்க பெருமாள் அடையலாமா. அது ஒன்று. இப்போ இந்த பிராமணாஸு வைஷ்ணவாஸ்க்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் எங்கேருந்து கிடைக்குதுன்னா,
அவங்க சாஸ்திரத்தில் இருக்கும். அதனால் கிருஷ்ணர் சொல்றார் பகவத்கீதை, சாஸ்திர வித்தியும் வர்த்ததே காம். இந்த சாஸ்திரத்தை நம்ம ரெகுலராக படிக்கணுமா. இப்போ அது நம்மளால் படித்து புரிஞ்சிக்க முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணோம், பிரபுபாத் ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க, அது ஃபாலோ பண்ணால் போதும். ஏன்னா இந்த சாஸ்திரத்தோட எசன்ஸ் என்னென்னா, கிருஷ்ணர் சொல்லார் 15 சாப்டர் என்னது வேதேஸ்ய சர்வம். இந்த வேதாஸ்னா சாஸ்திரம் தான், அது நம்ம புரிஞ்சிக்கிட்டு அது கொடுத்தது கிருஷ்ணர் தான். அது நம்ம புரிஞ்சிட்டு அது நடக்க முடியாது இப்போ, ஏன்னா அவ்வளோ இன்டெலிஜென்ஸ் கிடையாது. அது மாதிரி யாரும் நம்ம கைடு பண்ணுறதுக்கும் யாரும் இல்லை. நம்ம பிறந்தப்பத்துலேருந்து இப்போ நம்மளோட பேக்ரவுண்டை எடுத்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பிறந்தது ஒரு விதத்தில் இருந்தது, வளர்ந்தது எப்படியோ, ஏதோ பிரபுபாத் மர்சினால், டிவோட்டிஸ் மர்சினால் நம்மளுக்கு இஸ்கானுக்கு வந்தோம், சாண்டிங் பண்ணுறோம், சர்வீஸ் பண்ணுறோம். இதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் என்ன, டிவோட்டிஸ் வந்துட்டு வைஷ்ணவாஸ் பிரபுபாத் போல் இருக்கவங்களாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க பரதுக்க துக்கி. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு அந்த கஷ்டமே கிடையாது. நீங்கள் எந்த டிவோட்டிஸ்னு எடுத்துக்கோங்க, பிரலாத் மகாராஜ்லேருந்து எடுத்து நாரதமுனி எடுத்துக்கோங்க, அவங்களுக்கு இந்த கஷ்டமே கிடையாது. அவங்கெல்லாம் நம்ம பற்றி தான் யோசிக்கிறாங்க. பாகவதத்தில் எல்லா இடத்துல அது இருக்குது. பிரலாத் மகாராஜ் சொன்னாங்க, கௌமார மாத்திரை பிராக்ஞம் தர்மம் பாகவதி தான். இந்த பாகவத தர்மம் என்ன இருக்குதோ அதை நம்ம 5 வயசுலேருந்து கற்றுக்கணுமா. எந்த வயசுலேருந்து? 5 வயசுலேருந்து. இப்போ அதெல்லாம் நம்ம தாண்டி வந்துட்டோம். இப்போ அதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது. ஆனால் நம்மளுக்கு அந்த மைண்டு கிராஸ்பிங் பவர் கிடையாது. நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம் இல்லையா பசங்களுக்கு, அவங்களுக்கு அந்த கிராஸ்பிங் பவர் இருக்குமா, அவங்க அந்த ஏற்றுக்கிற சக்தி இருக்குமா. பிரபுபாத் அமெரிக்காவில் இருக்கும்போது நம்மளுக்கு எல்லாம் தெரியும், பிரபுபாத் காலேஜ் யூனிவர்சிட்டிஸ்க்கெல்லாம் போவார். அப்போது அந்த காலேஜ் யூனிவர்சிட்டியில் இருக்கும்போது ஒரு இடத்துல கேட்பார், ஸ்டூடெண்ட் கேட்பாங்களா பிரபுபாத் நீங்கள் ஏன் ஸ்கூலுக்கு காலேஜுக்கு வந்திருக்கீங்கன்ட்டு. ரைட், நம்ம எங்கன்னா போனால் யாருன்னா பிரபுபாத் அப்பப்போ கான்வர்சேஷனு கிளாஸ் எல்லாம் கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ பிரபுபாத் டைரெக்டாக ஆன்சர் கொடுக்கல. பிரபுபாத் அந்த ஸ்டூடெண்ட்டே கேட்பாங்க, நீங்கள் ஏன் காலேஜுக்கு வந்திருக்கீங்கன்ட்டு. அவங்க என்ன சொன்னாங்க, இது கற்றுக்கிற வயசு, அதனால நாங்கள் ஸ்கூலுக்கு காலேஜுக்கு வரும். அதே மாதிரி தான் நம்ம கற்றுக்க வேண்டியது என்னென்னா, இந்த பாடி சம்மந்தப்பட்டது, இந்த இன்ஜினியரிங் அதெல்லாம் படிக்கக்கூடாதுன்ட்டு இல்லை, அதுக்கு ஒரு இடம் இருக்குது. ஆனால் அதோடு நம்ம ஆத்மத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஆத்ம ஞானம் தெரிஞ்சுக்கணுமா. அதுதான் மனுஷனோட மெயின் குறிக்கோள். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்துட்டு எப்படின்னா, ஆஹார் நித்ரா பயமைத்து நஞ்ச சாமான பிபி பசுபி சமானா. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்னென்னா நம்மளுக்கு அனிமல்ஸ்க்கு எந்த வித்தியாசம் கிடையாது. அப்போ பிரபுபாத் சொல்லணும், எஸ் அதே போல் இப்போ தான் நீங்கள் ஏற்றுக்கிற சக்தி இருக்குது. அதனால தான் நான் வந்து உங்களுக்கு தர்மத்தை பற்றி சொல்லிக் கொடுத்துருக்கேன், ஆத்ம ஞானத்தை பற்றி சொல்லிக் கொடுத்தேன். அதே மாதிரி இப்போ நம்மளுக்கு எப்படியோ அந்த காலேஜ் இன்டர்வியூ அதெல்லாம் இல்லை, எப்படியோ பிரபுபாத் தயனால நம்மளுக்கு வந்து இஸ்கானில் வந்திருக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட கதி என்ன யோசனை பண்ணி பாருங்க. ரைட், அது வந்துட்டு அதனால தான் குரு சாது சாஸ்திரம் எப்போவுமே நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக ஃபாலோ பண்ணோம். அது கஷ்டமாக தான் இருக்கும் நம்மளுக்கு. இது கூட கிருஷ்ணர் பகவத்கீதை 18வது அத்தியாயத்தை சொல்லியிருக்காரு. இந்த ஆன்மீக வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, ஸ்டார்டிங்கில் பாய்சன் மாதிரி இருக்குமா, ஆனால் அதோட ரிசல்ட் என்ன இருக்கும், அமிர்தமா. பௌத்திக உலகம் அப்படி இல்லை. நம்ம எதை எடுத்தாலும் ஏன்னா நம்ம இந்திரியங்களுக்கு சந்தோஷப்படுத்துதா, கண் மூக்கு காது கை டச் ஸ்கின் எல்லாருக்குமே அது வந்துட்டு என்ன இம்மீடியட்டாக நம்மளுக்கு சந்தோஷம் கொடுக்கும். அது இம்மீடியட்டாக நெக்டர் போலையா, ஆனால் ரிசல்ட் வந்துட்டு விஷம். அதே மாதிரி இப்போ நம்ம இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாம் எதுக்கு ஃபாலோ பண்ணோன்னா, ஒரே ஒரு ரீசன் என்னென்னா, இந்த ஆத்மா எப்படி இருக்குன்னா, ஆத்மா வந்துட்டு ஹரிதோஷனம் சம்சித்தி ஹரிதோஷனம். நம்ம ஆத்மா வந்துட்டு எப்போவுமே பிரசாந்தமாக இருக்கணுமா. சவை புஞ்ச பருவதர்மம் எதோ பக்தி அதோக்ஷம் ஏ ஆத்மா சம்பிரசிதினா மனசு எப்போவுமே நிம்மதியாக இருக்கணுமா. நம்ம சொல்லலை வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கணும்ன்ட்டு, வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை. அந்த நிம்மதி வரணுன்னா நம்ம ஒன்று பண்ணணும், என்னது குரு சொன்னது ஃபாலோ பண்ணணும். குரு என்ன சொல்கிறார், கிருஷ்ணர் பற்றி தான் சொல்லுவார். டிவோட்டிஸ்னா வைஷ்ணவாஸ்னா ஒரே ஒரு குறிக்கோள், அவர் சொல்கிறதெல்லாம் கிருஷ்ணர் பற்றி தான் இருக்கும். அவர் சொல்கிறதெல்லாம் கிருஷ்ணர் பற்றி தான், கிருஷ்ணர் என்ன சொன்னாலும் அதுதான் இருக்கும். அதுதான் குருவோடைய வேலையே. அதனால நம்ம காலையில் குரு பூஜை டைம் பாடுறோம் இல்லையா, குருமுக பத்மவாக்கியா சித்தத்தை கோரி ஆய்க்கா. குரு சொல்கிறது வந்து நம்மளோட மைண்டில் ஒரே ஒரு ஒன் இன்டென்ஷனாக எடுத்துக்கணும், அன்மோட்டிவேட்டடாக இருக்கணும். அப்போ என்ன ஆகுன்னா, எந்த ஒரு வேறுபாடு இல்லாமல் நம்ம எடுத்துக்கணும் வச்சுக்கோங்க. குரு சொன்னது நம்ம லைஃப் சக்ஸஸ் ஆகிடும். காலையிலேருந்து அதுதான் சொல்லணும். பிரபுபாதோட இண்டே அதுதான். பிரபுபாத் அது சொல்லுவார். அந்த மாதிரி ரொம்ப இடத்துல ரொம்ப கான்வர்சேஷனில் பிரபுபாத் நான் வந்ததே உங்கள் வெஸ்டர்ன் கண்ட்ரிக்கு ஒரே ஒரு நீங்கள் என்ன மறந்துட்டீங்களோ அது கொடுக்குது. நம்ம மறுக்கலை, நம்மளுக்கு மனுஷன் யார் கிருஷ்ணா கான்சியஸ் மறுக்க முடியாது. அதனால தான் ஹரே கிருஷ்ண மந்திரத்தில் பிரபுபாத் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். இந்த ஹரே கிருஷ்ணா பண்ண நம்ம என்ன கிருஷ்ண கான்சியஸ் என்ன மறந்துருக்கோமோ அந்த ரிவைவ் பண்ணலான்ட்டு. இப்போ அதெல்லாம் நம்மளுக்கு கிடைச்சிருக்குது. இப்போ அதை நம்ம இன்னும் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணோம்.
அதனால் பிரபுபா சொல்லுவார், சவை பும்ச பரோ தர்மம் யதோ பக்தி அதோக்ஷே. சவை பும்ச பரோ தர்மம். இங்கே இந்த ஸ்லோகத்தில் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, பரோ தர்மத்தை பற்றி சொல்கிறாரு. எதோ பக்தி அதோக்ஷே. நம்ம எந்த ஒரு செயலில் இருந்தாலும் ஒரே அது என்ன, எதுக்கு அந்த செயல் ரிசல்ட் என்னவாக இருக்கணும், அதோக்ஷா, கிருஷ்ணருக்கு பக்தியில் இருக்கணுமா. ஹைகுத்தி அப்பிரதியதா, எந்த ஒரு இது இருக்கக்கூடாது, நம்மளுக்கு ஒரு தாட் இருக்கக்கூடாது, இதுலேருந்து எனக்கு என்ன பலன் கிடைக்கும், இதில் ரிசல்ட் என்ன கிடைக்கும், நம்மளுக்கு என்ன ஃபேவராக இருக்குமா, நம்மளுக்கு சாதகமாக இருக்குமா இல்லையா, இந்த மாதிரி எந்த ஒரு தாட் இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம கிருஷ்ணா கான்சியஸில் எது பண்ணாலும் நம்மளுக்கு நல்லது தான். ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ நம்ம இது பார்க்கலாம், பிரகலாத் மகாராஜ் ஸ்டோரியை பார்க்கலாம். இரண்யகசிப்பு இரண்யாக்ஷலாக இருந்தாங்க. இரண்யகசிப்பு அவ்வளோ பெரிய ராட்சச. ஆனால் நம்ம எங்கன்னா கோயிலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெருமாளோட இரண்யகசிப்பு கூட இருப்பார். ஃபோட்டோவில் பாருங்கள். ஆமாம், இரண்யகசிப்பு நரசிம்மர் கொண்டுருப்பார். எந்த ஒரு காரணத்தை நாம் அகாம சர்வகாரம் மோட்சகாம எந்த ஒரு ரீசன் வச்சுட்டு நம்ம பெருமாள் கிட்ட போனாலும் அது நம்மளுக்கு பெனிஃபிட்டு தான். அந்த பெனிஃபிட் எப்படின்னா மெட்டீரியல் பெனிஃபிட் மாத்திரம் இல்லை, பௌத்திகத்துக்கும் இருக்கும், ஆன்மீகத்துக்கும் இருக்கும். அதான் கிருஷ்ணா கான்செப்ட் ஒரு பியூட்டி என்னென்னா, நம்ம நினச்சிட்டு போவோம் இப்படி இருக்குது அப்படி இருக்குது இது போகலாமே. அதனால் கிருஷ்ணன் என்ன சொல்கிறாங்க, நான் ஆக்சுவலி நம்ம டிவோட்டிஸ் எல்லாம் மீட் பண்ணோம் இல்லையா, ஒரு டாக்டரை மீட் பண்ணேன். அவன் கிருஷ்ணன் என்ன சொல்கிறாரு, கடைசியாக எல்லா தர்மத்தை விட்டு என்னை அடையணும்னு சொல்கிறாரு. சர்வ தர்மாம் பரித்தஜ்ஜம். அது 100% சரண்டர். அவங்க என்ன கேட்டாங்க, பிரபு இந்த கலியுகத்தில் நம்மளால் 100% சரண்டர் அடைய முடியுமா முடியாதான்ட்டு. என்ன அது கிருஷ்ணர் 100% சரண்டர் ஆகலாமா இல்லையா இந்த ஜென்மத்தில்? ஸோ அதுக்கு நான் சொன்னேன் 100% முடியும். அது எப்படின்னா அவங்க கேட்டாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் எப்படின்ட்டு. கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு, ஏதாமாம் பிரபத்தந்தே ஸ்தாம் சம. நம்மளுக்கு ஏதோ ஒரு நல்லதோ கெட்டதோ சுகமோ சந்தோஷமோ துக்கமோ ஏதோ ஒன்று போகிறோம், துட்டு வேணுமோ வீடு வேணுமோ ஏதோ ஒன்று வீட்டு பெருமாள் வேண்டி வரோம். அதனால் சுகதேவ கோஸ்வாமி சொல்கிறாரு, அகாம சர்வகாம. அகாமனா எந்த ஒரு காமல் எந்த ஒரு ஆசை இல்லை, சர்வகாம எனக்கு வீடு வாசல் நல்ல வீடு பொண்டாட்டி புருஷன் பசங்க எல்லாம் கிடைக்கணும். மோட்சகாமா, மோட்சம் வேணாலும் சரி, எது இருந்தாலும் ஒரே ஒரு கோல் இருக்குன்னா தீவிரேன பக்தி யோகேனா. தீவிரேன பக்தி யோகேனா எந்த ஒரு இது இருக்கக்கூடாது, மோட்டிவ் இருக்கக்கூடாது. நான் கிருஷ்ணருக்கு இந்த பக்தி பண்ணால் எனக்கு இது கிடைக்கும், அது இருந்தாலும் தப்பு கிடையாது, கிருஷ்ணர் கொடுப்பாரு. அதனால அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது நான். இப்போ நம்ம ஏதோ ஒரு விஷயத்துக்கு கிருஷ்ணர்கிட்ட போகிறோம். இப்போ ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் இருக்கவங்க போவாங்க, கிருஷ்ணா எனக்கு இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனை. அப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணுவார், அவங்களுக்கு 1% 2% ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்கும் கிருஷ்ணர் மேலே. யாரோ சொல்லியோ இல்லை எங்கேயோ கேட்டோ அவங்க கிருஷ்ணர்கிட்ட அந்த இது வைக்குவாங்க இல்லையா, அப்ளிகேஷன் வைக்குவாங்க இல்லையா. இப்போ நம்ம எல்லாருக்கிட்ட அப்ளிகேஷன் வைக்கிற மாதிரி அவங்க கிருஷ்ணர்கிட்ட கேட்பாங்க, வேண்டிக்குவாங்க. அப்போ என்னாங்கன்னா கிருஷ்ணர் அதுக்கு ரெசிப்ரிகேட் பண்ணுவாங்களாம். அந்த 1% ரெசிப்ரிகேஷன் கொடுப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும், ஓ நான் கிருஷ்ணர்கிட்ட போனால் எனக்கு ஒரு நம்பிக்கை வருது, எனக்கு வேலை முடியுது. ஆக்சுவலி அது பியூர் பக்தி கிடையாது, பியூர் பக்தி கிடையாது. ஏதோ ஒரு காரணம் இருக்குது. அவங்களுக்கு என்ன ஆகுனா நெக்ஸ்ட்டு ஓகே நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு அந்த கிருஷ்ணர் ரெசிப்ரிகேட் பண்ணாங்கன்னா அந்த 1% அவங்களுக்கு கிருஷ்ணர் மேலே 2%ஆக மாறும். அது ஒரு ஸ்டேஜ் வரும், எப்போ 1, 1.5, 2, 2.5, 3 அந்த மாதிரி ஏறிட்டே போகும் நம்மளோட நம்பிக்கை. எப்போ 100% வரும்னு தெரியுமா, என்ன ஆனாலும் கிருஷ்ணர் என்னை பார்த்துக்குவார். அதான் கிருஷ்ணர் சொல்கிறார், அனன்யச்சிந்தையன் தோமாம் ஏ ஜனாம் பரியுபாசத்தே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷம் வஹாமியம். அதுதான் 100%. ஆனால் அங்கே என்னன்னா நம்ம ஒரு நம்பிக்கையோடு தான் போகிறோம். அது பியூர் பக்தி கிடையாது. அதுதான் கிருஷ்ணர் சொல்கிறார், சாஸ்திரம் சொல்லுது. அது பண்ண என்ன ஆகணும், டெவலப் ஆகிட்டு இருக்கும், நான் நம்பிக்கை ஏறிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜ் வரும், இன்டர்மீடியட் ஸ்டேஜ், அந்த சேஞ்ச் ஸ்டேஜ்னுவாங்களே, அப்போது என்னன்னா ஆட்டோ கிருஷ்ணர் பார்த்துக்குவார், பிரபுபாத் பார்த்துக்குவார். அந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டே இருக்கும். அதுக்கு நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் இவ்வளோ தான். நம்ம கஷ்டமோ சுகமோ பிரபுபாத் சொன்னது ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். எப்போ இது ஃபாலோ பண்ணுறோமோ அதை அதுக்கு எதுக்கு நம்ம ஃபாலோ பண்ணோன்னா, நம்ம கேட்கும் எப்போவுமே நான் இதில் சொல்லுவேன் இல்லையா, பிரபுபாத் இயரிங் ரீடிங். நம்மளுக்கு அந்த நம்பிக்கை எப்படி வரணும்னா, இதை விட பைனரி ப்ராசஸ். நம்ம கேட்க நம்மளுக்கு பெருமாள் பற்றி நல்லா புரிஞ்சிக்கலாம். அப்போ புரிய என்ன ஆகுனா பெருமாளோட நம்பிக்கை வரும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுவோம், இயரிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னென்னா பெருமாள் பற்றி கேட்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கிளாஸில் இருக்கிறோம், இந்த கிளாஸில் பேசிட்டே இருக்கோம், அங்கே எங்கேயோ மிஷின் கட் பண்ணிருக்காங்க, கேட்குதா? ரைட்? அந்த சவுண்ட் இருக்கு இல்லையா, சவுண்ட் நம்மளை அட்ராக்ட் பண்ணணும். அங்கே நரசிம்மர் கோயிலில் பெல் அடிச்சுட்டு இருக்காங்க.
அந்த சவுண்ட் அட்ராக்ட் பண்ணது இல்லையா, நம்மள அட்டென்ஷன் போயிடுது. ஆமாவா இல்லையா? இப்போ நம்ம கிளாஸில் ஏதோ ஒரு டிஸ்ட்ராக்ஷன், ஏதோ ஒரு செப்பரேட்டாக ஒரு சவுண்ட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்மளோட அட்டென்ஷன் அங்கே போயிடும். இப்போ கோயிலேருந்து கொஞ்சம் அப்படியே வெளில போன வச்சுக்கோங்களேன், ரோட்டில் நின்று வச்சுக்கோங்களேன், வண்டி போயிட்டே இருக்கும், எவ்வளோ வண்டி வருது போகுது. ஆனால் அதில் ஒரு ஆம்புலன்ஸோ ஒரு விஐபி கார் போச்சுன்னா அதோட சைரனே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு அட்டென்ஷன் அங்கே போய்டும், யாரோ முக்கியமான வந்து ஆமாவா, இல்லை ஒரு எமர்ஜென்சி ஆம்புலன்ஸ் போகுது. அதே மாதிரி அந்த இயரிங் வந்து அந்த சப்த பிரம்மானது ரொம்ப ரொம்ப முக்கியம், அந்த இயரிங். அதனால நம்ம சொல்கிறது, பிரபுபாத் சொல்கிறது, எப்போவுமே சாண்ட் பண்ணும்போது நம்ம கேட்கணும். ஏன்னா கிருஷ்ணரோட வார்த்தைங்க எவ்வளோ நம்ம காதுக்குள்ளே போதும். நாட் ஒன்லி அது கிருஷ்ணரோட நாமெண்ட் இல்லை, கிருஷ்ணர் பற்றி பகவத்கீதா இருக்கலாம், பாகவதம் இருக்கலாம், சைத்தன்ய சரிதாமிரதம் இருக்கலாம், டிவோட்டி ஸ்பேஸ் இருக்கலாம், பிரபுபாத் லெக்சர்ஸ் இருக்கலாம். நம்ம என்னென்னா ஒரு இது நம்ம எப்போவுமே கிருஷ்ணர் பற்றி கேட்கணும் பேசணுன்றது உணவு பகவத்கீதாலேருந்துன்ட்டு இல்லை, கிருஷ்ணா புக்குன்ட்டு இல்லை, கிருஷ்ணரோட எந்த லீலைங்க இருந்தாலும் அதை கேட்கணும். அதனால தான் நம்ம பாகவதத்தில் இருக்கிறதே ஃபஸ்ட்டு அதுதான், ஸ்ரவணம் கீர்த்தனம். பரீட்சித் மகாராஜ், சுகதேவ கோஸ்வாமி இருக்க மெயின் இன்டென்ஷன் அதுதான். ஆனால் பரீட்சித் மகாராஜ் அவ்வளோ அட்டென்ஷனாக கேட்டுட்டு இருந்தாராம் சுகதேவ கோஸ்வாமி சொல்லும்போது. அந்த அட்டென்ஷன் நம்ம கேட்க கேட்க என்னாங்கன்னா அந்த நாமம் நம்ம ஹார்ட்டுக்குள்ளே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால தான் அந்த ஹியரிங் அவ்வளோ இம்பார்ட்டண்ட். நம்ம கேட்குற சக்தி இருக்குது, பேசுகிற சக்தி இருக்குது, பார்க்குற சக்தி இருக்குது. நம்ம பண்ணுறது என்ன பண்ணுறோம், அது எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம எங்கேஜ் ஆகணும். நம்ம இந்த 5 சென்சஸ் இருக்கு இல்லையா, கேட்குறது, பார்க்குறது, இந்த 5 சென்சஸ்க்கு ஏதோ ஒரு சாப்பாடு கொடுக்கணும். ஒன்றா நல்லதாக கொடுக்கணும், இல்லை கெட்டதாக கொடுக்கணும், கிருஷ்ணாவை கொடுக்கணும், இல்லை மாயாவை கொடுக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணோன்னா நம்ம யோசிக்கணும், நல்லதா இது. நம்ம யோசிக்கிறது எப்படி இருக்கணும்னா, என்னோடய ஸ்பிரிச்சுவல் லைஃப், என்னோடய ஆன்மீகத்துக்கு, ஆத்மாவுக்கு எதுனா சந்தோஷம் கிடைக்கும். அதனால தான் ஏ ஆத்மா சம்பிரசீதத்தி. இந்த ஆத்மா நம்மனா ஆத்மா, அந்த ஆத்மாவுக்கு எது சம்பிரசீதத்தை, எது சந்தோஷம் கொடுக்கும், எது நிம்மதி கொடுக்கும், அது ஃபாலோ பண்ணணும். இப்போ நம்ம இந்த டிஸ்ட்ராக்ஷனுக்கு ஒன்றும் கம்மி இல்லை வேர்ல்டில். ஒரு மொபைல் டிஸ்ட்ராக்ஷன், டிவி டிஸ்ட்ராக்ஷன், யார் கூட பேசும்போது டிஸ்ட்ராக்ஷன், இது எல்லா டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். ஆனால் அந்த டிஸ்ட்ராக்ஷன் டைமில் நம்ம யோசிக்கணுன்னா நம்மளுக்கு அந்த நாலேஜ் இருக்கணும், அந்த அறிவு இருந்தால் மாத்திரம் நம்மளால் சிந்திக்க முடியும். நல்லது கெட்டது தெரிஞ்சுக்கணுன்னா அதனால நம்ம பசங்களை ஸ்கூலுக்கு எதுக்கு அனுப்புறது, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, நல்லது கெட்டது தெரியாது. அவங்க அந்த ஏற்றுக்கிற சக்தி இருக்கணும்னா அம்மா அப்பா டீச்சர்ஸ் அவங்களுக்கு எப்போ கைட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி குரு வந்து கொடுக்குறது என்னென்னா நம்மளோட ஆத்ம ஞானம். ஆனால் நம்ம இந்த பந்தனத்தில் இருக்கல, இந்த பந்தனத்துலேருந்து வெளியில் வரணுன்னா யார் ஃப்ரீயாக இருக்காங்களோ, யார் முக்தி அடைஞ்சிருக்காங்களோ அவங்க தான் பண்ண முடியாது, நம்மளால் பண்ண முடியாது. அதனால தான் கிருஷ்ணர் பண்ணுவார், நோ டவுட். ஆனால் கிருஷ்ணர் நம்மளுக்கு பண்ணுற அவ்வளோ தகுதி நம்மளுக்கு இருக்குதா நம்ம யோசிக்கணும். அந்த தகுதி நம்மளுக்கு கிடையாது. ஏன்னா கிருஷ்ணர் அடையணும்னா பரபிரம்ம பரந்தாமம் பவித்ரம் பரமா, அவரை பியூர். அந்த பியூரை நம்ம அடையணும்னா அந்த இம்பியூர் ஸ்டேட்டில் அடைய முடியாது. ஆனால் கிருஷ்ணர் அப்போ கூட ஒரு மர்சிஃபுல், அவரோட கருணை உள்ள என்னென்னா அவர் குருவை அனுப்புவாராம். நம்ம எப்போ குருவை ஃபாலோ பண்ணுறோமோ அப்போது குரு வந்துட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாராம். அது அவரோட ஒரு டியூட்டி. நம்ம மாதிரி கண்டிஷன்ஸோடு என்ன இருக்கிறோமோ, இந்த பௌதிக உலகத்தில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு முக்தி கிடைக்கணுன்னா குருவோட ஃபாலோ பண்ணணும். எப்போ நம்ம குருவை ஃபாலோ பண்ணுறோமோ முக்தி கேரண்டி கிடைக்குமா. நான் இது வந்துட்டு கிருஷ்ணர்னு அவரோட வாக்கு தவறலாம். நம்ம ஒரு லீலைங்க பார்த்துருக்கோம், கிருஷ்ணர் எவ்வளோ தடவை அவரோட சொன்ன வார்த்தை காப்பாற்றிக்க மாட்டார். ஆனால் குரு அப்படி கிடையாது. குருவோட டியூட்டியா என்னது, நம்மளுக்கெல்லாம் இந்த பௌத்திக உலகத்துலேருந்து மீண்டு கிருஷ்ணர்கிட்ட எடுத்துகிட்டு போகணுமா. அதனால் நம்ம என்ன பண்ணோம், குரு சொல்ல ஒரு வார்த்தையும் நம்ம நல்லா ஏற்றுக்கணுமா, அது ஃபாலோ பண்ணணும். இந்த இதில் இது ஒன்றும் இல்லை. பாகவதம் எந்த ஸ்லோகம் எடுத்தாலும் எல்லா ஸ்லோகத்தில் இருக்கிறது ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, கிருஷ்ண அடைகிறது எப்படி ஆகிறது, அதுக்கு தான் வேறு எதுவுமே இல்லை. கிருஷ்ண அடைகிறது குருவை சேவிக்கிறது தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்லோகத்தில் என்னென்னா, வாசுதேவே பகவதி பக்தி யோக பிரசம் ஞானத்தி ஆச வைராக்கியம் ஞானம் சதத் ஹைதுக்கி. எப்போ நம்ம இந்த இது பண்ணுறோமோ சவை பும்ச பரோதர்மா, நம்மளோட பரோதர்மா என்ன இருக்குதோ அவங்களோட ஸ்தானத்தில் இருந்துட்டு பண்ணுறாங்களோ அவங்களோ சம்பிரசித்தி. நெக்ஸ்ட் என்னென்னா வாசுதேவி பகவதி பக்தி யோக பிரயோஜிதா, கிருஷ்ணர் எப்படி வணங்குறோம் அந்த இது இருக்குது. நெக்ஸ்ட் என்ன, தர்மஸ்வானஸ்து பும்சம் விஸ்வக்ஷேன கதா. இங்கே கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விஸ்வக்ஷேன கதாருச்சி நோத்பாதம் எத்திடத்தி ஸ்ரவயேவினி கேவலம். நம்ம எப்பளுக்கு அந்த இப்போ நம்ம ஏதோ ஒன்று கேட்கணும், கேட்குற தன்மை இருந்தே இருக்குது. ஆனால் அந்த கேட்குற தன்மை நம்ம என்ன பண்ணோம், டைவெர்ட் பண்ணோம். கிருஷ்ணர் இப்போ நம்ம பேசும்போது யாருன்னா ஒன்று ஏதோ பேசுவாங்க, நல்லதோ பேசுவாங்க, கெட்டதோ இருக்கலாம், கிருஷ்ணரை பற்றியே பேசலாம். ஆனால் நம்ம அந்த இன்டெலிஜென்ட்டாக இருக்கணும்.
எப்படி நம்மளுக்கு இது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குதா, இது கிருஷ்ணர் டாப்பிக்காக இருக்குதா, கிருஷ்ணர் கனெக்டட் டாப்பிக்காக இருக்குதா, இல்லைன்னா அந்த இடத்த இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த நம்ம இன்னும் அந்த பியூர் ஸ்டேஜில் இல்லை டிஸ்கிரிமினேட் பண்ணுறதுக்கு. அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறதுன்னா, நல்லது கெட்டது தெரியாதுன்னா, இப்போ நம்ம எல்லோரும் ஒரு ரஜோகுணத்துலையோ தமோ குணத்துலையோ, சத்துவகுணம் எப்போது ஜபம் பண்ணும்போது அப்பப்போ ஏறி இறங்கிட்டே இருக்கும் சத்துவகுணம். ரஜோகுணம் தமோ குணத்தில் தான் ஜாஸ்தி இருக்கும். கோயிலேருந்து விட்டு வெளில போனால் சொல்லவே தேவையில்லை, உங்களுக்கு எல்லாம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆனால் அந்த இடத்துல கூட நம்ம எந்த ஒரு தவறு செய்யாமல் நம்ம எப்போ கிருஷ்ணா கான்ஷியஸாக இருக்கணும்னா, அதுக்கு நம்மளுக்கு வேண்டியது ஒரே ஒரு இதுன்னா, நம்ம கிருஷ்ணர் எப்பவுமே கேட்கணும். கிருஷ்ணா எனக்கு மாயிலேருந்து, ஏன்னா கிருஷ்ணர் நம்ம எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டார், எது கேட்டாலும் கொடுப்பாரு. நம்ம வாழ்க்கையிலே எல்லாமே கொடுத்துருக்காரு, எது கேட்டாலும் கொடுப்பாரு ஃப்யூச்சரில் கூட. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மளுக்கு வேண்டியது வீடு வாசல் எல்லாம் இந்த இந்திரியங்களுக்கு, நம்ம ஃபேமிலிக்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு வேண்டியதாக கேட்குறோம். ஆனால் ஒன்றே ஒன்று நம்ம மறந்துடும், நம்ம ஆத்மா, நம்ம தான் அந்த ஆத்மா. அதுக்கு ஆத்மாவுக்கு என்ன வேணும், அந்த பரமாத்மாவோட சம்பந்தம் இருக்கணும். அது நம்ம மறந்துடும். எல்லாமே கொடுக்க ஒரு கிருஷ்ணர், அவரை கொடுக்க மாட்டார் நம்மளுக்கு, நம்ம கேட்க மாட்டோம். அதான் பெரிய பிரச்சனை. ஒரு தமிழில் ஒரு இது இருக்குல்ல, என்னது, குழந்தை அழுந்தாதான் தாய் பால் கொடுக்கும். அந்த மாதிரி நம்ம கிருஷ்ணர் கேட்காம எல்லாம் கொடுக்குறாரு. ஆனால் இந்த இது கேட்டால் டெஃபினட்டாக கிருஷ்ணன் கொடுத்தே கொடுப்பாரு. ஆனால் நம்ம எல்லாம் கிருஷ்ணரோட அம்சம். மமைவாம்ச ஜீவலோக ஜீவபூத சனாதனா. கிருஷ்ணர் எப்படியோ அதே மாதிரி நம்மளோட அம்சம், பிரிஞ்சே இருக்க முடியாது. இப்போ கூட நம்ம பிரியலை, ஆனால் அந்த டெம்பரரி கட் ஆஃப். இப்போ நமக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம டாக்டர்கிட்ட போவோம், அவங்க அனஸ்தீசியா இந்த பெயின் கில்லர் கொடுப்பாங்க இல்லையா, அந்த வலி இருந்தே இருக்கும். ஆனால் அந்த இன்ஜெக்ஷனோ அந்த டேப்லெட் எடுத்தோ அந்த காலகட்டத்தில் அந்த மெடிசனோட பவர் மாத்திரம் நம்மளுக்கு அந்த டைமில் நம்மளுக்கு அந்த வலி தெரியாமல் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த மாயா வந்துட்டு நம்மளுக்கு கேப்சர் பண்ணியிருக்குது. அந்த மாயிலேருந்து நீங்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கிருஷ்ணா கான்சியஸ் எப்போவுமே இருக்குமா. அதனால் கிருஷ்ணன் சொல்ல மமை வாம்ச ஜீவலோக சனாதனா, பிரிக்க முடியாது. சனாதனா அதுக்கு ஒரு ஸ்டார்டிங்கில் எண்டிங்கில், அது எப்போவுமே எட்டர்னல், அது எப்பவும் நிரந்தரமாக இருக்குமா. அது நம்ம மறந்த காரணம் என்ன, அந்த அனஸ்தீசியா கொடுத்துருக்கலாம். அதே மாதிரி மாயா நம்மளை பிடிச்சி வச்சுருக்கிறான். அந்த மாயிலேருந்து வெளியில் வரணுன்னா, மாயா நம்மளை பிடிச்சிருக்கு, நாம் என்ன பண்ணணும், கிருஷ்ணரை பிடிக்கணுமா. கிருஷ்ணர் எப்படி பிடிக்கலாம், இப்போ ஆர்டரில் போய் பிடிக்க முடியாது இல்லையா. ஆனால் கிருஷ்ணர் வந்து நாமத்தில் வந்திருக்காரு, பகவத்கீதையில் வந்திருக்காரு, இதெல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான். நம்ம அது பண்ணும்போது என்ன பண்ணணும், நம்மள குவாலிட்டி எப்போவுமே இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே போகணும். அந்த குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும்னா நம்ம பிரபுபாத் புக்ஸை படிக்கணும். இந்த ஒரு ஸ்லோகத்தை நம்ம கொஞ்சம் டீப்பாக படிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம படிக்கிறோம், அந்த டீப்பாக படித்து வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்லோகத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல பிரபுபாத் சாண்டிங் பற்றி சொல்லியிருப்பார், ஹரிநாமத்தை பற்றி சொல்லியிருப்பார், குருவை பற்றி சொல்லியிருப்பார், வைஷ்ணவர் பற்றி சொல்லியிருப்பார். ஆனால் குரு வைஷ்ணவா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா குரு தான் பரம வைஷ்ணவம் நம்மளுக்கெல்லாம். குரு வைஷ்ணவஸோட ஒரே ஒரு நோக்கம் என்னென்னா, பரதுக்க துக்கி அவங்க நம்மளோட கஷ்டத்தை பார்த்து அவங்க அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் இவ்வளோதான், அவங்க ஆறாமல் சந்தோஷமாக இருக்கும். பிரபுபாத் விருந்தாவனில் சந்தோஷமாக இருந்தார். அவன் அமெரிக்கா போகிறதுக்கு முன்னே பாகவதம் பண்ணிவிட்டு நல்ல மாயாப்பூர் சாந்திபுரத்துலாம். ஆனால் பிரபுபாத் ஒரே ஒரு நோக்கம், ஏன்னா அவர் குரு சொன்னார். ஆனால் நம்மளாம் அந்த காலத்தில் இருக்கிறோம். அதனால தான் நம்ம ப்ரே பண்ணுவோம் இல்லையா, அக்ஞான் திமிராந்தஸ்யான். நம்ம ப்ரே பண்ணுற எல்லாமே அதுதான். நம்ம ஸ்டார்டிங்கு மங்களாத்திலேருந்து குரு பூஜைலேருந்து ஜெயராதா மாதவ எதெல்லாம் பாடுறோமோ ஒரே ஒரு குறிக்கோள் என்னென்னா, நம்ம கிருஷ்ணா கான்ஷியஸாக இருக்கணும். அதுதான் பிரபுபாத் எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துருக்காரு. நம்ம பண்ண வேண்டியதுன்னா, ஒரு நாள் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மலை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மலையை நம்ம ஒடிச்சு செடிக்கணும்னா ஒரே நாள் முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணணும் இல்லையா. அதே மாதிரி நம்ம ஒரு நாள் எவ்ரிடே நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளோட சாதனை, நம்மளோட ஆன்மீகத்தை பற்றி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும். ஒரு கடுகு மாதிரி ஒரு கடுகு சைஸில் நம்ம யோசிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தூங்குறதுக்கு முன்னே நம்ம யோசிக்கணும், இன்றைக்கி நான் சரியாக பண்ணல சாண்டிங், இன்றைக்கி என்னால் சர்வீஸ் நல்லா பண்ண முடியல, ரீடிங் என்னால் முடியல, பெருமாள் நல்லா தரிசிக்க முடியல, பெருமாள் பற்றி கேட்க முடியல, பிரபுபாத் பற்றி கேட்கல முடியல, நாளைக்கு என்னால் அந்த சான்ஸ் கொடுன்ட்டு நம்ம பெருமாளையும் பிரபுபாதை வேண்டிட்டு படுத்துன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த நாள் அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஒரு சுச்சுவேஷன் போடும். ஏன்னா கிருஷ்ணர் எப்போவுமே வெயிட் பண்ணிட்டுருக்காரு, நம்ம என்ன கேட்குறோம் அவர்கிட்டன்ட்டு. அதே தடவை காலையில் எழுந்திரிச்சிட்டு கிருஷ்ணர் பிரபுபாத் இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு நாள் கொடுத்துருக்காரு, அவங்கள நினைக்கிறதுக்கு, சேவை செய்கிறதுக்கு, நல்லா பண்ணணும். நம்ம பண்ணுறோம், ஒரு தடவை என்னென்னா யாரோ சொல்கிறாங்கன்னு பண்ணுறோம். ஆமாவா, அந்த மாதிரி ஆகும். ஏன்னா நம்ம வந்துட்டு தமோகுணம் ரஜோகுணத்தில் இருப்போம். ஒரு தடவை தமோகுணத்தில் இருப்போம்னு வச்சுக்கோங்களேன், யார் எதுக்கு சொன்னாலும் மண்டைக்கு ஏறாது, தப்பாக புரியும், சண்டை போடுவோம். ஆனால் இந்த குணங்க எப்போவுமே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். தமோகுணத்தில் இருந்தால் ஒன்றுமே புரியாது,
அடி புரிஞ்சாலும் உங்களுக்கு கோபம் வந்துடும். ரஜோகுணத்தில் இருக்கவங்க அப்படி தான் இருக்கும். நம்ம எப்படி சத்துவகுணத்துக்கு வருது, சுத்த சத்துவத்துக்கு எப்போ வருது? சுத்த சத்துவத்துக்கு வர்ற மட்டும் நம்ம பெருமாளை புரிஞ்சிக்க முடியாதா? இவ்வளோலாம் கண்டிஷன் வச்சுட்டு இவ்வளோலாம் கஷ்டம் வச்சுட்டு நம்ம கிருஷ்ண அடிக்கிறது பிரபுபாத் ஒரே ஒரு சிம்பிள் சொல்யூஷன் கொடுத்துருக்காரு. அவர் சொல்லி நம்ம ஃபாலோ பண்ணோம். எப்போ நம்ம பிரபுபாத் சொன்னது ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோமோ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே பிரபுபாத் கொடுத்தது எல்லாமே நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது இல்லையா? இப்போ நம்ம ஏதோ புக் படிக்கிறோம், ஏதோ ஒரு கிளாஸ் கேட்குறோம், எல்லாமே இப்போது 30 மினிட்ஸ் 40 மினிட்ஸ் 1 ஹவர் பேசுகிறோம். எல்லாமே 1 ஹவர் நம்ம ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி நம்ம மைண்டில் கேப்சர் பண்ண முடியாது. ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆகும், இந்த பாயிண்ட் நல்லா இருந்தது, அது நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஒரு கடுகு சைஸ் நம்ம சேஞ்ச் பண்ண பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன், டெஃபினட்டாக நம்ம அந்த மலை என்ன இருக்குதோ அதை ஒடிச்சு எடுக்கலாம். ஆமாவா இல்லையா? அது ஒரு ஜஸ்ட் பாறை தான், அதுக்கு சின்ன சின்ன அடி போட்டு 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 நல்லா அழகாக ஒரு விக்கிரமாகவோ கோயிலவோ ஆக்கலாம். அதே மாதிரி இந்த மனசில் வந்துட்டு என்ன இருக்குதுன்னா அவ்வளோ அழுக்கு இருக்குதா, மலை போல் அந்த அழுக்கு எடுக்கணுன்னா நம்ம அந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை எவ்வளோ கேட்குறோமோ நம்மளுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ பப்ளிக் யாருன்னா வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே எவ்வளோ பேர் சாண்டர்ஸ் கிளப் சர்வீஸ் பண்ணுறோம், வாலண்டியர்ஸ் எல்லாம் பண்ணுறாங்களே நம்ம காங்கிரேஷன், அவங்கள போய் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப பேர் இன்ட்ரெஸ்ட்டே காட்ட மாட்டாங்க. கொஞ்சம் பேர் அப்படியே காட்டினாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரவுண்டு பண்ணுவாங்க, மிஞ்சி போனால் ஒரு ரவுண்டு கஷ்டப்பட்டு முடிஞ்சால் போதும்னு போயிடுவாங்க. ஆனால் அந்த டேஸ்ட் இல்லை அவங்களுக்கு, அதை பற்றி தெரியவே தெரியாது, அந்த ருசியே இல்லை. அந்த ருசி டெவலப் பண்ணுறது தான் பிரபுபாத் இந்த இன்ஸ்டியூஷன் இஸ்கான் இன்ஸ்டியூட் எல்லா இடத்துலையும் பண்ணியிருக்காங்க. அட்லீஸ்ட் எதுவுமே இல்லையா, இந்த நாம ருசி கிடைக்கல, கீர்த்தன் ருசி கிடைக்கல, அட்லீஸ்ட் சென்னாமிருத்து ருசி கிடைக்கும் நல்லா, பஞ்சாமிர்தம் அது முடிஞ்சோடனே கிளாஸ் முடிஞ்சோடனே நல்லா சூடாக கிச்சடி பிரசாதம் பிரபுபாத் விட இன்ட்ரடியூஸ் பண்ணார். நம்மளுக்கு அந்த டேஸ்ட் இருக்குல்ல, கிச்சடி சாப்பிட்ணுன்ட்டு ஒரு டேஸ்ட்டு, அந்த டேஸ்ட் அதே மாதிரி அந்த டேஸ்ட் டெவலப் ஆகிற மட்டும் நம்மளுக்கு அந்த நாமத்தை பற்றியோ பாகவதம் பற்றியோ பகவத்கீதை பற்றியோ எதுவுமே புரியாது. ஏதோ பசங்களுக்கு எப்படி இப்போ ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கு என்ன படிக்க வச்சுன்னா அவங்களுக்கு ஒன்றுமே ஏறாது மண்டையில், எப்படா ஸ்கூல் மணி அடித்தா போதும்னு இருக்கும். ஆனால் அந்த டீச்சர்ஸு அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் டிவோட்டிஸோட நேச்சர். என்னென்னா இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்களுக்கு பிடிக்கும். நம்ம எப்படி பேசி அவங்களுக்கு அந்த மனசில் புரிகிற மாதிரி அந்த பக்குவம் எடுத்து சொல்கிறோம் இல்லையா, அதுதான் முக்கியம். இவ்வளோலாம் இருக்கும்போது ஜஸ்ட் நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் இந்த சாஸ்திரத்தில் நம்ம படிக்கணும்னு வச்சுக்கோங்க, நம்மளால முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது முடியவே முடியாது. உண்மையை சொன்னோன்னா நம்ம அந்த சாஸ்திரத்தை படித்து புரிஞ்சுக்கிறவங்க நம்மளுக்கு அந்த இது இல்லை. பிரபுபாத் என்ன பண்ணியிருக்காரு, எல்லாமே ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காரு. இங்கிலீஷில் ஸ்பூன் ஃபீடிங் எல்லாம் வச்சுருக்காரு, வாயில் வச்சுருக்காரு, நம்ம அது ஜஸ்ட் முழுங்கணும். அது பண்ண வேண்டியதெல்லாம் என்னென்னா ரெகுலராக சொல்கிறது குருமுக பத்மவாக்கிய சித்தத்தை கோரி ஆய்க்கா, அவ்வளோதான். நம்ம எல்லாமே பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குரு பூஜை சாங் ஒன்று இருக்கு இல்லையா, நான் எப்போவுமே அந்த கிளாஸில் சொல்லுவேன். ஆனால் குருக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். நம்ம எப்போ குருக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்குமோ அதே இது தான் நம்மளுக்கு கிருஷ்ணர். ஆனால் குரு கிருஷ்ணர் எதுவும் வித்தியாசம் கிடையாது. ஆனால் நம்மளுக்கு அந்த கிருஷ்ணர் அந்த தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் குரு மூலமாக வந்திருக்காரு. அதனால பரமாத்மா சைத்திய குருன்னு சொல்கிறது சைத்தன்ய சரிதாமிரத்தில் இருக்குது. பிரபுபாத் சைத்திய குருவாக இருப்பார். ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இருக்குது. இப்போ ஜென்ரலாக நம்மள யாருன்னா கொஸ்டின் ஆன்சர்ஸ் கேட்கும்போது நம்ம ஆன்சர் சொல்லுவோம். நம்மளுக்கு நம்மளாம் ஜீவாத்மா நம்மளுக்கு பிரபுபாத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ் என்னென்னா, பியூர் டிவோட்டிக்கு இருக்கிற டிஃப்ரெண்ட் என்னென்னா, ஜென்ரலாக நம்மளாம் எதனா கொஸ்டின் கேட்டால் நம்ம பட்டுன்னு சொல்லிவிடுவோம் யோசிக்காமல். ஒரு தடவை பிரபுபாத் எங்கேயோ யாரு கூட பேசும்போது இன்டர்வியூவில் இருக்கவங்க பிரபுபாதை கேட்பாரா, உங்களுக்கு இந்த நாலேஜ் எல்லாம் இது யார் பரமாத்மா கொடுக்குறாரான்ட்டு. அப்போது ஜென்ரலாக என்னென்னா பிரபுபாத் யாருன்னா கேட்டால் பிரபுபாத் ஆன்சர் பண்ணுவார். அங்கே என்ன பண்ணுவார், அங்கே ஒரு உங்களுக்கு இந்த அறிவெல்லாம் எங்கேருந்து வருதுன்னு அந்த இன்டர்வியூர் கேட்பார். அது பிரபுபாத் சொல்கிறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு பிரபுபாத் டிசைபிள் இருப்பார், பரமாத்மா கைடு பண்ணுறான்னுவார். அப்போ பிரபுபாத் அங்கே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு சொல்லுவார், இல்லை எனக்கு பகவான் பர்சனலாக நாலேஜ் கொடுக்குறாரு. நம்மளுக்கெல்லாம் அது சேம், பரமாத்மா பகவான் பிரம்மன் எல்லாம் ஒன்று தான், ஆனால் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால தான் பாகவதத்தை சொல்லுது. ஆனால் என்னென்னா நம்மளுக்கு அந்த பரமாத்மா கைடு பண்ணுறாரு, அந்த நல்லதோ கெட்டதோ அந்த காலகட்டத்தில். ஆனால் பியூர் டிவோட்டிக்கு வந்துட்டு பகவான் கூடவே இருப்பாராம். இது வந்துட்டு ரொம்ப இடத்துல இருக்குது பாகவதத்தில். வதந்தி தத்துவதஸ்தா அந்த ஸ்லோகத்தில் இருக்குது. தீர்த்தி குருவந்தி தீர்த்தானி 13வது அத்தியாயத்தில் 10வது ஸ்லோகத்தில் சொல்லிடுவார். பெருமாள் குருவோட கூடவே இருப்பாராம். எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குரு கொடுக்குறது வந்துட்டு பெருமாள் டைரெக்டாக கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான். நம்மளுக்கெல்லாம் பரமாத்மா எப்போ நம்ம ஒரு நல்ல இதில் இருந்தோம் வச்சுக்கோங்களேன், அது புரியும். நம்மளுக்கு ஏதோ இந்த அறிவு வருது. அந்த அறிவு எங்கேருந்து வருதுன்னா பரமாத்மா கொடுக்குற அறிவான்.
நல்லது வருது அங்கே கிருஷ்ணர்லேருந்து தான், கெட்டது வருது கிருஷ்ணர் தான். அது காரணம் என்ன தெரியுமா? நம்மளை எப்படி நடந்துக்கிறோமோ, நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்குதோ. இப்போ நம்ம இங்கே சிக்னல் எல்லாம் போகிறோம் இல்லையா? நான் முந்தானத்து எங்கே போயிட்டு வரும்போது, மைசூர்லேருந்து வரும்போது சிக்னல் விட்டு ரெட்டு போடுவாங்க இல்லையா, யாரோ தாண்டி போயிட்டாங்க. அந்த ஃப்ரீவில் நம்மக்கிட்ட இருக்குது. போலீஸ்காரன் பிடிப்பானா, ஃபைன் போடுவானா? அதே மாதிரி நம்ம அந்த தப்பு, அது தெரியும், அந்த ஆல்ரெடி ஒரு ரூல் இருக்குது. அங்கே ரெட்டு சிக்னல் போட்டால் நம்ம நிற்கணும், அப்போ தான் போகணும், க்ரீன் போட்டால் தான். ஆனால் அந்த ஃப்ரீவில்ன்றது இருக்குது பார்த்தீங்களா, அது நம்மக்கிட்ட இருக்குது. அதுதான் கிருஷ்ணனுக்கு தேவையது. அந்த பக்தின்னா அந்த ஃப்ரீவில் சரண்டர் பண்ணுறது தான் பக்தி. அந்த ஃப்ரீவில் சரண்டர் எப்படி பண்ணோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளால் ஏற்றுக்க முடியாது ஒரே தடவை கிருஷ்ணர் சுப்ரீம் லார்டுன்னு ஏற்றுக்க முடியாது. ஆனால் நம்மளுக்கு எல்லாமே அந்த இண்டிபெண்ட் நேச்சர் இருக்கு இல்லையா, நான் கண்ட்ரோல் பண்ணணும், நான் ஈஸ்வர பாவத்தில் இருக்கும், அதை விட்டு கொடுக்கணுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக. அதனால தான் எப்போவுமே நம்ம இந்த ஸ்லோகத்தில், இன்னையோட ஸ்லோகத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. சாஸ்திரம் அந்யதா யதா சாஸ்திரம் சாஸ்வத்தோன்னா யார் ரூல் பண்ணுறாங்களோ. இப்போ நம்மளை கூட ரூல் பண்ணலாம். நம்மளுக்கு இப்போ என்ன பண்ணுது, நம்ம மைண்ட் ரூல் பண்ணுது. ஒன்றா நாம் மைண்டை கண்ட்ரோல் பண்ணோம், இல்லை மைண்டை நம்மளை கண்ட்ரோல் பண்ணோம். மோஸ்ட்லி மைண்டை நம்மளை கண்ட்ரோல் பண்ணோம். அந்த மைண்டை நாம் கண்ட்ரோல் பண்ண என்னென்ன பண்ணோன்னா, நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் இதுதான். குரு வார்த்தை எடுத்துக்கணுமா. பகவத்கீதையில் ஒரு ஸ்லோகம் இருக்குது. என்ன ஸ்லோகம் அது? நான் 2வது அத்தியாயத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்குது. 2வது அத்தியாயம் 41வது ஸ்லோகம். யாருக்கும் தெரியுமா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்லோகம் அது. 2:41. விவசாத்மிகா புத்தி ஏகே குருநந்தனா பௌஷாக்காய் அனந்தச்ச புத்தையோ அவ்விவாசினா. இந்த மனசு வந்துட்டு எப்படின்னா, மனசை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுதான் கிருஷ்ணன் சொல்வார், நம்மளோட மனசு தான் நம்மளோட ஃப்ரெண்டு, நம்மளோட மனசு தான் நம்மளோட எதிரியா. சாங்கிய யோக 6வது அத்தியாயத்தில் 5-6 ஸ்லோகத்தில் சொல்லுவார், கிருஷ்ணர் சொல்லுவார். இதெல்லாம் சொல்லிட்டு அப்புறமா அர்ஜுனர் சொல்வார், கிருஷ்ணா இந்த யோகத்தை பற்றி எல்லாம் சொன்னது நான் புரிஞ்சுக்கினேன், ஆனால் இது ரொம்ப கஷ்டமான விஷயம், என்னால் பண்ண முடியாது. ஏன்னா நான் ஒரு காற்றை, ஒரு விண்டை என்னென்னா நான் கண்ட்ரோல் பண்ண முடியும், மைண்டு கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா மைண்டும் சூக்ஷ்மம், சட்டில் பார்க்க முடியாது. அதே மாதிரி காற்று சூக்ஷ்மம். ஒரு எக்ஸாம்பிள் என்ன நல்லா கொடுத்துருக்காரு பாருங்கள் அர்ஜுனர். அதுக்கு கிருஷ்ணர் என்ன சொல்வாருன்னா, அர்ஜுனா நீ சொன்னதெல்லாம் நான் உண்மை. கிருஷ்ணரே சொல்வார், இது கஷ்டமான விஷயந்தான், ஆனால் அது பண்ணோன்னா கான்ஸ்டன்ட் ப்ராக்டிஸ் டிட்டாச்மெண்ட். ப்ராக்டிஸ் என்ன நம்ம பண்ணணும், நல்லா சாண்ட் பண்ணணும், பிரபுபாத் புக்ஸ் படிக்கணும், சர்வீஸ் பண்ணணும். இதெல்லாம் பண்ணேன்னா அது ப்ராக்டிஸ். நம்மளுக்கு என்கேஜ்மெண்ட் தேவை இல்லையா? ஏதோ ஒரு என்கேஜ்மெண்ட் தேவை. என்கேஜ்மெண்ட் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது. அப்படி நம்ம சும்மா இருந்தோம்னா அது தலைக்கு எடுத்துடும். அதனால தான் ஐடல் மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் பண்ணணும். எப்போ நம்ம சைலண்ட்டாக இருக்கலன்னா முடியாது. நம்மளால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சைலண்ட்டாகவே இருக்க முடியாது. அப்படி மைண்டை சைலண்ட்டாக விட்டோன்னா அதில் ஏதோ ஒரு தாட் வந்துகிட்டே இருக்கும். அந்த தாட் என்ன தாட் வருதுன்னா, நம்ம என்னெல்லாம் இந்த மைண்டு கொடுத்துருக்கோமோ ஃபஸ்ட்டு அதுதான் வரும். அதனால் என்ன பண்ணோம், இந்த மைண்டுக்கு நம்ம இன்புட் என்ன கொடுக்கணும், கிருஷ்ணர் பற்றியே கொடுத்துட்ருக்கணும். அந்த இன்புட் எப்படி, காதில். நம்ம எவ்வளோ கிருஷ்ணர் பற்றி கேட்குறோமோ நம்மளுக்குள்ளே இருக்க அந்த நெகட்டிவ் தாட்ஸ், வேண்டாத விஷயம்லாம் வெளியில் போயிடுமா. இயரிங் இருந்தே இருக்கும், பார்க்குறது அவ்வளோதான், கேட்குறது அவ்வளோ. இப்போ நம்ம எவ்வளோ பேர் வந்து பார்க்குறோம், கோயிலில் வந்து பார்க்கலாம், பெருமாள் நல்லா அலங்காரம் பண்ணிக்கிறது பார்க்கணும். ஆனால் அது ஒரு நம்மளுக்கு ஒரு இன்புட் இல்லையா, நம்ம கண்ணோட இன்புட். அது என்ன பார்க்குறது, கேட்குறது, ரைட், ஸ்மெல், இதெல்லாம் ஒரு இன்புட், நம்ம மைண்டுக்கு கொடுக்குற இன்புட்ஸ். அந்த இன்புட் நம்ம என்ன கொடுக்குறோம், அது நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த இன்புட் நம்ம சரியாக கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், மைண்ட் நல்லாயிருக்கும். அதனால் இந்த ஸ்லோகத்தில் விவசாத்மிகா புத்தி ஏகைய குருந்தந்தனா. யார் எப்போ ஒரு மைண்டடாக இருக்காங்களோ அவங்க மாத்திரம் தான் ஆன்மீகத்தில் இருக்க முடியுமா, ஃபாலோ பண்ண முடியுமா. அந்த ஒன் மைண்டட்னஸ் வரணுன்னா நம்ம என்ன பண்ணோம், தஸ்மாத் ஏகேன மனசாம், பாவத்தில் இருக்குது ஸ்லோகம் இது. தஸ்மாத் ஏகேன மனசாம் தஸ்மாத், சாரி அது இன்னொரு ஸ்லோகம், அது அடுத்த ஸ்லோகம். தஸ்மாத் பாரத சர்வாத்மா பகவான் ஈஸ்வரோ ஹரிஹி ஸ்ரோதவ்யம் கீர்த்தித்தவ்யஸ்ய
ஸ்மர்த்தவ்யம் ச இச்சதா அபயம். அபயம்னா நம்ம எப்பவுமே ஃப்ரீயாக இருக்கணும், எந்த ஒரு ஆங்ஸைட்டி இல்லாமல் இருக்கணும்னா நம்ம பண்ண வேண்டியதில் 3 விஷயம். என்னது? தஸ்மாத் பாரத சர்வாத்மா பகவான் ஈஸ்வர ஹரி. பகவான் கிருஷ்ணர் ஈஸ்வரா ஹரி யார், அவர் பற்றி என்ன பண்ணணும்? ஸ்ரோத்தவ்யம் கேட்கணும், கீர்த்தித்தவ்யஸ்ச பேசணும், ஸ்மர்த்தவ்யம் ரிமெம்பரன்ஸ். இது பண்ண இந்த 3 விஷயம் பண்ண வரும். ஸ்ரோத்தவ்யம், கீர்த்தித்தவ்யம், ஸ்மர்த்தவ்யம். இது 3 பண்ண என்னன்னா நம்மளுக்கு ஆங்ஸைட்டிலேருந்து ஃப்ரீ ஆகலாமா. இது ஒரு ஸ்லோகம். இன்னொரு ஸ்லோகம் இருக்குது, முதல் காண்டத்தில் இருக்குது. தஸ்மாத் ஏகேன மனசாம் பகவான் சாஸ்வதோபதி ஸ்ரோத்தவ்யம் கீர்த்தித்தவ்யஸ்ச தேயம் பூஜ்ய நித்யதாம். பூஜ்யஸ்ச நித்யதாம் ஸ்ரோத்தவ்யம். இங்கே கூட பாருங்கள், எல்லா பகவத்தில் எந்த ஒரு சாப்டர் எடுத்து பாருங்க, அந்த எங்கேயோ ஒரு ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் பற்றி கேட்கணும், பேசணும், ரிமெம்பர் பண்ணணும். அந்த நவவிபக்தி இருக்கு இல்லையா, அதில் எல்லாம் ஒரு பாயிண்ட் இருந்தே இருக்கும். எல்லா பாகவதத்துலேயும் எல்லா ஒரு ஸ்லோகத்தில் ஏதோ ஒன்று இருக்கும். ஏன்னா அது பண்ண தான் நம்மளுக்கு இந்த ஆன்மீகத்தை அந்த பந்தனத்துலேருந்து நம்ம என்ன இருக்குமோ அது வெளில வரணும்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும். அதுக்கு அந்த பந்தனத்தை கட்டி போட்டிருக்குது இல்லையா, அந்த கட்டி போட்டிருக்குதுல நம்ம வெளியில் வரணும்னா யாருன்னா ஃப்ரீயாக இருக்கவங்க தான் பண்ண முடியும். அது எப்படின்னா இதுலேயே சொல்லியிருக்காங்க, பித்யந்தே ஹிருதயம் கிரந்திஸ் சித்தந்தே சர்வசம்சம் க்ஷியந்தி க்ஷாயம் கர்மணி திருஷ்ட ஏவாத்மன் ஈஸ்வரே. அந்த நம்ம கட்டி போட்ட அந்த முடிச்சு இருக்கு இல்லையா, அந்த முடிச்சு நம்ம கட் பண்ணோன்னா நம்மளால் முடியாது. இப்போ நம்ம கைப்பிடி கட்டி போட்டிருந்தா நம்மளால் முடியாது. யாருன்னா ஃப்ரீயாக இருக்கும் தான் பண்ணுவோம். அது எப்படின்னா குரு வந்துட்டு என்ன பண்ணுவார், இந்த சாஸ்திரத்தை வச்சுட்டு அந்த நம்ம இந்த பந்தனத்தை என்ன இருக்குதோ அது கட் பண்ணுவார். அந்த இல்யூஷன்லேருந்து நம்ம வெளியே எடுக்கிறதுக்கு குரு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நம்ம என்ன பண்ணோன்னா அந்த குருவோட முக்கியத்துவம் எப்படின்னா, அவர் வந்துட்டு நம்ம இந்த சம்சார சாகரத்துலேருந்து வெளியில் போகணுன்னா, அதனால் நம்ம சொல்கிறது இல்லையா, கடந்து போகணும்னு சொல்லணும் இல்லையா, நம்மளால் முடியாது. எப்போ நம்ம பக்தியில் வருமோ அந்த கடல் என்ன இருக்குது, சம்சார சாகரம் என்ன இருக்குதோ, அவர் மாட்டுக்குட்டியோட பாதத்தோட மார்க் மாதிரி இருக்குமா, அது எப்படி முடியும்னா கிருஷ்ணர் குருவோட தயனால் தான் முடியும். நம்மளால் முடியாது. அதெல்லாம் நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் இவ்வளோ தான். நம்ம பிரபுபாத் சொன்னது ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும், சாண்டிங் பண்ணணும், சர்வீஸ் பண்ணணும். எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் அவ்வளோதான். நம்மளுக்கு ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம யோசிக்கணும், அது நம்மளுக்கு கிருஷ்ணா கான்சியஸ்னுக்கு சாதகமாக இருக்குதா இல்லையா. இல்லைன்னா அங்கேயே விட்டுடணும். அது நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதா, அதனால தான் நிர்பந்தே